Hi students, 10th Maths Chapter 5 Coordinate Geometry, Exercise 5.2, Question number 9. Show that the given points form a right angle triangle and check whether they satisfy the Pythagoras theorem. கொடுக்கப்பட்ட புள்ளிகள் செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் என காட்டுக, மேலும் பித்தாகரஸ் தேற்றத்தை நிறைவு செய்யுமா என ஆராய. ஸோ இதில் ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். A of 1, -4, B of 2, -3 and C of 4, -7. ஸோ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை உருவாக்குறதுன்னு சொல்கிறதுக்கு இந்த 3 பாயிண்ட்ஸால் உருவாகக்கூடிய ட்ரையாங்கிளுக்கு ஏதாவது 2 சைட்ஸ் நம்ம பெர்பெண்டிகுலர்னு சொல்லணும். ஸோ நம்ம ஸ்லோப் கான்செப்ட் அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா m = y2 - y1 / x2 - x1. அடுத்தது வந்து லைன்ஸ் வந்து பெர்பெண்டிகுலராக இருந்தால், இஃப் லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் தென் ப்ராடக்ட் ஆஃப் ஸ்லோப்ஸ் m1 × m2 = -1. இந்த ரெண்டு கான்செப்ட் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் A ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, -4, B ஆஃப் 2, -3 அண்ட் C ஆஃப் 4, -7. இதில் ஸ்லோப் ஆஃப் AB ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸ்லோப் ஆஃப் AB. ஸோ ஏபியோட ஸ்லோப் கண்டுபிடிப்போம். ஏவோட கோஆர்டினேட் என்ன கொடுத்துருக்காங்க 1, -4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் 1, -4. அதே போல் பியோட கோஆர்டினேட்ஸ் வந்து 2, -3. இந்த பாயிண்ட்ஸை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா, இது வந்து x1, y1, இது வந்து x2, y2. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஸ்லோப் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா y2 - y1. ஸோ y2 எவ்வளோ -3 மைனஸ் y1ன்றது -4. அது ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். இந்த மைனஸ் ஃபார்முலாவில் வர்றது x2 - x1. ஸோ 2 - 1. ஸோ which is equal to -3 - into minus +4 ஆயிரும். 2 - 1 1. ஸோ 4 +4ம் -3யும் சேர்ந்தால் +1 வந்துடும். இப்போ 1/1 நமக்கு ஸ்லோப் ஆஃப் ஏபி இதிலேருந்து என்ன கிடைக்குதுன்னா 1ன்னு கிடைக்குது. ஸோ அடுத்தது ஸ்லோப் ஆஃப் பிசி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ ஸ்லோப் ஆஃப் பிசி ஸோ இதில் பிசியோடைய கோஆர்டினேட் எடுத்து எழுதிக்கலாம். பியோட கோஆர்டினேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2, -3ன்னு கொடுத்துருக்காங்க. சியோட கோஆர்டினேட் வந்து 4, -7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எப்படி எடுத்துக்கலாம்னா x1 y1 அண்டு x2 y2. இது வந்து x1, இது y1, இது x2, இது வந்து y2. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஸ்லோப் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் y2 - y1 / x2 - x1. ஸோ y2 வந்து -7 மைனஸ் y1 வந்து -3 / x2 - x1. அப்போ 4 - 2. ஸோ ஈக்குவல் டு -7 into minus +3 ஆயிரும். 4 - 2 2. -7ம் +3யும் சேர்ந்தால் -4/2. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு -2. இதான் ஸ்லோப் ஆஃப் பிசி. ஸோ அடுத்தது வந்து நம்ம ஸ்லோப் ஆஃப் ஏசி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏசி. ஸோ ஏவுடைய கோஆர்டினேட் என்ன இருக்குன்னா இட் இஸ் 1, -4ன்னு இருக்குது. அதே போல் சியோடைய கோஆர்டினேட் வந்து 4, -7 இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம ஆர்டராக எப்படி எடுத்துக்கலாம்னா, இது வந்து x1, y1, இந்த பாயிண்ட் வந்து x2, y2. ஸோ இது ஸ்லோப் ஆஃப் ஏசி ஸ்லோப் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் y2 வந்து -7 மைனஸ் y1 அப்படின்றது இங்கே -4 / x2 - x1. x2 4, x1 வந்து 1. ஸோ which equal to -7 into minus +4 ஆயிரும். 4 - 1 3. ஸோ -7ம் +4ம் சேர்ந்தால் -3 / 3. ஸோ ஆன்சர் எவ்வளோ கிடைக்குதுன்னா -1. இப்போ நம்ம இந்த என்ன சொல்லணும்னா, இந்த ட்ரையாங்கிள் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லணும். இப்போ எதை ரெண்டையும் பெருக்குனா -1 வரும் அப்படின்னா, இந்த +1ஐயும் இந்த -1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் -1 வரும். அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா, இங்கே வந்து ஸ்லோப் ஆஃப் ஏபியையும் ஸ்லோப் ஆஃப் ஏசியும் மல்டிப்ளை பண்ணுறோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஏபி வந்து 1, ஏசி வந்து -1. அப்போ ஆன்சர் என்ன வருது -1. அப்போ ப்ராடக்ட் -1 வந்துச்சுன்னா லைன்ஸ் என்னென்னு அர்த்தம், பெர்பெண்டிகுலர் அப்படின்னு அர்த்தம். அப்போ தேர்ஃபோர் ஏபி இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏசி. அப்போ ஆங்கிள் ஏ வந்து எத்தனை டிகிரி இருக்குன்னா ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்னா, ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஏ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிடலாம்.
ஸோ இதில் இன்னொரு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, செக் வெதர் தே சாட்டிஸ்ஃபைஸ் த பித்தாகரஸ் தியரம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கோஆர்டினேட்ஸை நம்ம மறுபடியும் எடுத்துக்குவோம். நமக்கு என்ன கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோஆர்டினேட்ஸ் எடுத்துக்கிட்டு இது பித்தாகரஸ் தியரம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஸோ பித்தாகரஸ் தியரம் வந்து என்ன அப்படின்னா, the sum of squares of two sides will be equal to square of the hypotenuse. ஸோ அதுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணி இதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 பாயிண்ட்ஸ் x1, y1 அண்ட் x2, y2 கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். என்னன்னா ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை வச்சு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏபிக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ். இப்போ ஏபிக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கல ஏவோட கோஆர்டினேட்டை x1 y1னும் பியோட கோஆர்டினேட்டை x2 y2ன்னு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் we have root of x2 மைனஸ் x1. அப்போ என்ன வரும் 2 மைனஸ் 1 the whole square ப்ளஸ் y2 மைனஸ் y1 மைனஸ் 3 ஃபார்முலாவில் வர மைனஸ் அப்புறம் ஒரு மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர். இந்த ப்ராக்கெட் போட்டுருக்கோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2 மைனஸ் 1 என்ன ஆயிரும் 1 ஆயிரும். இந்த ப்ராக்கெட்டில் மைனஸ் 3 இருக்குது, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 4 ஆயிரும் ஹோல் ஸ்கொயர். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 ஸ்கொயரோட வேல்யூ 1, மைனஸ் 3யும் ப்ளஸ் 4ம் சேர்ந்தா 1. ஸோ அது 1 ஸ்கொயர் அகைன் 1 ஆயிரும். அப்போ ரூட் ஆஃப் 1 + 1 விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் 2 அப்படின்னு கிடைச்சிக்கும். ஸோ ஏபியோடைய வேல்யூ எவ்வளோ கிடைக்குதுன்னா ரூட் 2ன்னு கிடைக்குது. அடுத்தது பிசி கண்டுபிடிப்போம். ஸோ பிசி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பிக்கும் சிக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் நமக்கு ஃபார்முலா ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இது பி, இது சி. x2 மைனஸ் x1னா 4 மைனஸ் 2 வரும். ஸோ 4 மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1. y2 வந்து எவ்வளோ மைனஸ் 7 மைனஸ் y1 எவ்வளோனா மைனஸ் 3. அதை மறுபடியும் ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். minus 3 the whole square. So which is equal to root of 4 minus 2 எவ்வளோனா 2 square ஆயிரும். இந்த பக்கம் minus 7 அப்படியே போட்டுக்கலாம். minus into minus plus 3 ஆயிரும் whole square. So which is equal to root of 2 square ஓட value 4 plus minus 7ம் 3யும் சேர்ந்தா minus 4 whole square ஆயிரும். So which is equal to root of 4 அப்படியே போட்டுக்கலாம். minus 4 ஸ்கொயர் பண்ணால் 16 ஆயிரும். So which is equal to root 16 plus 4 என்ன ஆயிரும்னா 20 ஆயிரும். இது வந்து BC. அடுத்தது இதே போல் நம்ம ஏசி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏசிக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் ஏசி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1. ஸோ இது x1 y1, இது x2 y2. ஸோ x2 மைனஸ் x1 அப்போ 4 மைனஸ் 1 வந்துடும். 4 மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1. y2 வந்து மைனஸ் 7 மைனஸ் y1 அப்படின்றது இங்கே மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணால் 4 மைனஸ் 1 3 வந்துடும். அப்போ 3 ஸ்கொயர் இந்த ப்ராக்கெட்டில் மைனஸ் 7 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 4 ஆயிரும் ஹோல் ஸ்கொயர். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர்ன்றது 9 ப்ளஸ் மைனஸ் 7ம் 4ம் சேர்ந்தால் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 9 ப்ளஸ் மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 9 ஆயிரும். ஸோ 9 ப்ளஸ் 9 எவ்வளோ ஆயிரும்னா ரூட் 18 ஆயிரும். அப்போ நம்ம ஏபி, பிசி, ஏசி இது மூணோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம பித்தாகரஸ் தியரம் செக் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யலாம்னா இப்போ இதில் ஏபியை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஏபி ஸ்கொயர் என்ன வரும் ரூட் 2 ஸ்கொயர் 2 வந்துடும். அதே போல் பிசியை ஸ்கொயர் பண்ணலாம். பிசி ரூட் 20ன்னு கிடைச்சிது, அதை ஸ்கொயர் பண்ணால் 20. ஏசியை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 18 கிடைக்கும். இப்போ நம்ம பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணோம்னா இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 20 வந்துடுது. அப்போ இங்கே வந்து ஹியர் ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஏசி ஸ்கொயர்ன்றது 18, ஏபி ஸ்கொயர்ன்றது 2. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 20 கிடைக்குது. 20ன்றது எதனுடைய ஆன்சர்னா பிசி ஸ்கொயர். அப்போ ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர்னு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா therefore Pythagoras theorem is verified. Pythagoras theorem is verified. ஸோ அப்போ
sum of squares of two sides is equal to the square of the hypotenuse. ஸோ நமக்கு அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ இதில் இந்த சைடு வந்து பிசி தான் ஹைபாட்டனஸ், இது வந்து ஏ. ஸோ இதில் ஏபியோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னா, அதாவது ஏபி ஸ்கொயரையும் ஏசி ஸ்கொயரையும் ஆட் பண்ணால் அது பிஜி ஸ்கொயருக்கு ஈக்குவலாக வந்துச்சு. ஸோ இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சி அதை ஸ்கொயர் பண்ணி நம்ம பித்தாகரஸ் தியரம் வெரிஃபை பண்ணிட்டோம். இதனுடைய செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னா L of 0,5, M of 9,12 and N of 3,14. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். என்னன்னா எல்லோட கோஆர்டினேட் வந்து 0,5, எம்மோட கோஆர்டினேட் வந்து 9,12 அண்ட் என் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3,14. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை உருவாக்குதா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு நம்ம அப்ளை பண்ண வேண்டிய கான்செப்ட் வந்து ஸ்லோப் ஃபார்முலா m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. அதே போல் இஃப் லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர், if lines are perpendicular then product of slope m1 into m2 equal to minus 1. ஸோ இதனுடைய கான்வர்ஷன் ட்ரூ. m1 m2 வந்து மைனஸ் 1 வந்தால் லைன்ஸ் வந்து என்ன அர்த்தம், பெர்பெண்டிகுலர். அந்த ஸ்லோப்ஸ் வந்து டிஃபைன்டாக இருக்கணும், அவ்வளோதான். இது நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோப் ஆஃப் LM கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஸ்லோப் ஆஃப் LM. ஸோ எல்லோட கோஆர்டினேட் என்ன இருக்குன்னா 0,5 இருக்குது, எம்மோட கோஆர்டினேட் வந்து 9,12 இருக்குது. ஸோ இந்த கோஆர்டினேட்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இது வந்து x1 y1, இது வந்து x2 y2. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஸ்லோப்போட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் y2 மைனஸ் y1 தட் இஸ் 12 மைனஸ் 5 டிவைடட் பை x2 மைனஸ் x1 9 மைனஸ் 0. 12 மைனஸ் 5 எவ்வளோனா 7, இது வந்து கீழே டினாமினேட்டரில் 9 இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 7/9 வருது. இதே போல் நம்ம அடுத்தது என்ன கண்டுபிடிக்கலாம்னா ஸ்லோப் ஆஃப் mn கண்டுபிடிப்போம். ஸோ mnோட கோஆர்டினேட் எடுத்துக்கலாம். எம்மோட கோஆர்டினேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9,12 அண்ட் என்னோட கோஆர்டினேட் வந்து 3,14 கொடுத்துருக்காங்க. இந்த கோஆர்டினேட்ஸை நம்ம x1 y1 அண்டு x2 y2 அப்படின்னு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. ஸோ y2 வந்து 14 மைனஸ் y1 வந்து 12 டிவைடட் பை x2 மைனஸ் x1. ஸோ x2 3, x1 வந்து 9. 14ல் 12 போனால் 2, 3 மைனஸ் 9 என்ன ஆயிருன்னா மைனஸ் 6 வரும். ஸோ மைனஸ் மேலே கொண்டு போயிடலாம். 2 1s are 2, 2 3s are 6. இது ஸ்லோப் ஆஃப் mn. அடுத்தது ஸ்லோப் ஆஃப் ln எழுதலாம். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் ஸ்லோப் ஆஃப் ln. ஸோ எல்லோட கோஆர்டினேட் என்ன இருக்குன்னா 0,5 அண்ட் என்னோட கோஆர்டினேட் வந்து 3,14. ஸோ இதனோட கோஆர்டினேட்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா x1, y1 அண்டு x2, y2. ஸோ இதை வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணக்குள்ள y2 மைனஸ் y1 தட் இஸ் 14 மைனஸ் 5 டிவைடட் பை x2 மைனஸ் x1 3 மைனஸ் 0. ஸோ 14 மைனஸ் 5 என்ன வந்துடும்னா 9 வந்துடும் டிவைடட் பை 3. 9/3 என்னன்னா 3. இப்போ இது நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை உருவாக்குதுன்னு சொல்லணும். ஸோ எதை பெருக்குனா -1 வரும்னு பார்த்தா இந்த -1/3யும் 3யும் பெருக்குனா நமக்கு -1 வந்துடும். அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா ஸ்லோப் ஆஃப் mnனையும் ஸ்லோப் ஆஃப் lnனையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஸ்லோப் ஆஃப் mn என்னன்னா -1/3, ஸ்லோப் ஆஃப் ln வந்து 3. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டா ஆன்சர் நமக்கு -1 வந்துடுது. அப்போ ப்ராடக்ட் -1 வந்துச்சுன்னா mnோ lnோ ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்கிறதா அர்த்தம். அப்போ இதில் ஆங்கிள் n வந்து எத்தனை டிகிரி வரும், 90 டிகிரி வரும். அப்போ தேர்ஃபோர் LMN ஃபார்ம்ஸ் எ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதில் இன்னொரு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இது வந்து பித்தாகரஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கோஆர்டினேட்ஸை எடுத்துக்கலாம். ஸோ இந்த கோஆர்டினேட்ஸை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபார்முலா டு கால்குலேட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா √x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர் யூனிட்ஸ்.
ஸோ இதில் ஒவ்வொரு டிஸ்டன்ஸாக நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்எம்முக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். எல்லோட கோஆர்டினேட்டை x1 y1 இதை x2 y2ன்னு எடுத்துக்கிட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் ரூட் ஆஃப் x2 வந்து 9, x1 வந்து 0 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1, அப்போ 12 மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர், y2 மைனஸ் y1. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 9 மைனஸ் 0 9 ஸ்கொயர் ஆயிரும், 12 மைனஸ் 5 வந்து 7 விச் இஸ் 7 ஸ்கொயர். ஸோ 9 ஸ்கொயர் வந்து எவ்வளோனா 81, 7 ஸ்கொயர் வந்து 49. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 9 + 1 10, ரிமைண்டர் 1, 1 + 4 5, 5 + 8 13, ரூட் ஆஃப் 113 கிடைக்குது. எல்எம் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம எம்என்னுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ எம்மை வந்து x1 y1 என்ன x2 y2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1. ஸோ என்ன வரும் 3 மைனஸ் 9, ஸோ 3 மைனஸ் 9 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1, 14 மைனஸ் 12. So 14 minus 12 the whole square. So which is equal to root of 3 minus 9 minus 6 ஆயிரும். So minus 6 whole square. 14 minus 12 2 ஆயிரும், which is 2 square. So minus 6 whole square என்ன ஆயிரும் 36, 2 square வந்து 4. அப்போ இதனுடைய ஆன்சர் ரூட் 40 நமக்கு கிடைக்குது. mn ஃபைண்ட் அவுட் பண்ண மாதிரி அடுத்தது நம்ம lnக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் l அண்டு n. ஸோ நம்ம எல்லோட கோஆர்டினேட்டை x1 y1 அப்படின்னும் என்னோட கோஆர்டினேட்டை x2 y2ன்னு எடுத்துக்கிட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணால் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1, அப்போ 3 மைனஸ் 0 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1, 14 மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 3 மைனஸ் 0 3 ஆயிரும், விச் இஸ் 3 ஸ்கொயர். 14 மைனஸ் 5 வந்து 9 ஆயிரும், விச் இஸ் 9 ஸ்கொயர். ஸோ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் வந்து 9, 9 ஸ்கொயர் வந்து 81. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் ரூட் ஆஃப் நமக்கு 19 கிடைக்குது. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர்ஸ் எல்லாம் ஸ்கொயர் பண்ணி எழுதணும் அப்படின்னா எல்எம் வந்து ரூட் 13 வந்திருக்கு. அப்போ எல்எம் ஸ்கொயர் வேணும்னா 113 கிடைக்கும். எம்என்னை ஸ்கொயர் பண்ணால் ரூட் 40 ஸ்கொயர் பண்ணால் 40, அது ஸ்கொயர் ரூட் போயிடும். எல்என்னை ஸ்கொயர் பண்ணால் ரூட் 90 ஸ்கொயர் பண்ணால் 90. இப்போ இதில் இந்த 40யும் 90யும் ஆட் பண்ணால் நமக்கு 130 வருது. அப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா அதாவது mn ஸ்கொயரையும் ln ஸ்கொயரையும் ஆட் பண்ணுறோம். mn ஸ்கொயர் 40, ln ஸ்கொயர் 90. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 130. ஸோ 130ங்கிறது எதனுடைய ஆன்சர் lm ஸ்கொயர். அப்போ நமக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னா mn ஸ்கொயர் ப்ளஸ் ln ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு lm ஸ்கொயர். சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டூ சைட்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் த ஹைபாட்டனஸ். அப்போ தேர்ஃபோர் lmn இஸ் a right angle triangle. ஸோ அவங்க கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்க satisfies the Pythagoras theorem அப்படின்னு கேட்டிருந்தாங்க. therefore it satisfies Pythagoras theorem அப்படின்னு எடுத்து எழுதலாம். ஸோ அப்போ இதனுடைய டயக்ராம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கும். இதனுடைய கோஆர்டினேட்ஸ் வந்து LMN, அதில் எல்லும் எம்மும் வந்து எல்எம் வந்து ஹைபாட்னஸாக இருந்திருக்கும். இதில் தான் நமக்கு mn ஸ்கொயர் ப்ளஸ் ln ஸ்கொயர் ஈக்குவல் டு lm ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிது. ஆங்கிள் n வந்து நமக்கு 90 டிகிரி கிடச்சிது ஆல்ரெடி. ஆங்கிள் n ஈக்குவல் டு 90 டிகிரி. தேங்க்யூ. இப்போ நம்ம ஸ்லோப் கான்செப்ட் யூஸ் பண்ணி அது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் பண்ணோம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில். செகண்ட் பார்ட்டில் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு பித்தாகரஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ.